Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 47 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சோகோகு ஸ்கூலுக்குள்ள பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கான். அவன் கூடவே மீட்டவும் நின்னுகிட்டு தான் இருக்கான். ஹானமிச்சி பாஸ்கெட்டே ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஹாருக்கு வந்துட்டு மொத உனக்கு ஸ்லாம் டங்க் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு ஸ்லாம் டங்க் சொல்லி தருவா இல்லையா, அதை வந்துட்டு நினைச்சு பாக்குறான். மீட்டவும் அவனை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ரொம்ப நேரமா பாஸ்கெட்டே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹானமிச்சி அவங்கிட்டயுமே எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம அப்படியே அமைதியா நிக்கிறான். அவன் திரும்பவும் சோயோ டீம் கூட கேம் விளையாடுற மாதிரி அவனாவே இமேஜின் பண்ணிக்கிட்டு ஹானகாட்டாவை தாண்டி பால் வந்துட்டு ஸ்லாம் டங்க் பண்ற மாதிரி இப்ப ஸ்லாம் டங்க் பண்ணி பாக்குறான். அவன் ஸ்லாம் டங்க் பண்ற பவருக்கு அந்த போர்டே வந்துட்டு பயங்கரமா ஆடுது. ஹானமிச்சி அவனோட கையை பாக்குறான். மீட்டோக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான்டா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஹானமிச்சி மீட்டோவை கூப்பிட்டு நான் வந்துட்டு உண்மையிலே நேத்து நல்லா லாண்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னடா கேள்வி இது, உனக்காக அந்த கிரௌட்ல இருந்து எவ்வளவு சவுண்ட் வந்துன்னு சொல்லிட்டு நீயே பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். ஹானமிச்சி திரும்பவும் அவங்க ஆடியன்ஸ் சவுண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இமேஜின் பண்ணி பாக்குறான். அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமாடா நீ தான் ஒரு ஜீனியஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோவும் சொல்றான். ஆமா நான் தான் ஜீனியஸ் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி இப்பதான் பழைய மாதிரி அவனோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சிரிக்கவே செய்யறான். அந்நேரம் அந்த இடத்துக்கு ஹார்கோ உள்ள வரா. ஹார்கோ உள்ள வந்து பார்த்தோன்னே ஹானமிச்சிக்கு 32 பல்லு நல்லா தெரியுது. அப்படியே பின்னாடி அக்காகியும் வந்து நிக்கிறான். திறந்திருந்த 32 பல்லு அப்படியே மூடிருச்சு. இருந்தாலும் ஹார்கோ வந்துட்டு என்னோட கேம் பிளேவே நேத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாராட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போக பாக்குறான். அந்நேரம் அக்காகி முன்னாடி வந்துடுறான். நீ வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா காலையில பிராக்டிஸ் பண்ண வந்தா நினைச்சா ரொம்பவே அதிசயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக இவ்வளவு வேகமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அக்காகி கிட்ட கேட்கறான். நான் வந்துட்டு எல்லா நாள் காலையிலுமே இங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ஹானமிச்சி நேத்து கேம் பத்தி உன்னோட போட்டோ தான் வந்து நியூஸ் பேப்பர்லயே போட்டிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றான். இது இவே போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. ஆமா நீயே வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ வந்துட்டு நியூஸ் பேப்பரை காட்டுறா. ஹானமிச்சி வந்துட்டு கடைசில ஒரு ஸ்லாம் டங்க் பண்ணிருப்பான் தெரியுமா, என்னதான் ஃபவுலா இருந்தாலும் அதை வந்துட்டு பார்க்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் காரங்க அந்த ஒரு போட்டோவை தான் போட்டு வச்சிருக்காங்க. சோயோ டீம் சோகோக்கு வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹானமிச்சி சும்மா இருப்பானா, அவன் நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு அவனே நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இதை கொடுக்குறான். அங்க இருந்த பொண்ணுங்களுமே வந்துட்டு பரவாயில்ல இந்த ஃப்ரெஷ்மேன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா விளையாடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பாராட்டுறாங்க. இன்னும் ரெண்டு பசங்களுமே வந்துட்டு இவன் வந்துட்டு புதுசா இருக்கிற ஏதோ ஒரு டம்மி பீஸ்னு சொல்றதை நினைச்சேன், பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் விளையாடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டு ஹானமிச்சி கடுப்புல அவங்க அடிக்க போறான். அச்சோ இவனா செலிபிரிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. என்ன சொன்னீங்க செலிபிரிட்டியா? ஆமா நான் தான் இப்ப செலிபிரிட்டி ஐட்டம்ல ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் இறங்க கூடாது, அதனால நான் வந்து உங்களை மனசு விட்டுறேன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்காக்கி வந்து அவனோட தலையிலே நங்கு அடிச்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்றதை நிப்பாட்டுற அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஸ்கூலுக்குள்ள மிச்சி ரியோட்டாவுமே வராங்க. நியூஸ் பேப்பர் பறந்துறத அவங்களுமே வந்துட்டு பாக்குறாங்க. ஹானமிச்சி அக்காக்கியை பார்த்து நினைக்கிறேன் ஒரு செலிபிரிட்டிக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும், இந்த ஆள் என்னன்னா எப்ப பாரு நீ அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க கேப்ல பின்னாடி இருந்து ஒரு சைக்கிள் வந்து முதுகுலயே ஏறுது. ரூகாவாதான் ஸ்கூல் பசங்க எல்லாருமே இந்த பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் பார்த்தோன்னே இவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே பெருமையா பாக்குறாங்க. இந்த வருஷம் உங்களால கண்டிப்பா நேஷனல் சாம்பியன்ஷிப் போக முடியும், எல்லாருமே நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணவும் செய்றாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே சோகோகு டீம் வந்துட்டு வழக்கம் போல அவங்களோட பிராக்டிஸா கண்டினியூ பண்றாங்க. பால் வந்துட்டு ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. ஹானமிச்சி எனக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ரியோட்டாவும் சூப்பராவே ஒரு 2 மணி நேரம் தாண்டி வந்துட்டு ஹானமிச்சி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் ட்ரிபிளிங் பண்ணிட்டு வரும்போது போன கேமோட அடுத்த கேம்ல நான் வந்துட்டு அதிக பாயிண்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்க, கண்டிப்பா என்னோட ஸ்லாம் டங்க் எல்லாம் வேற லெவல்ல நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வரான். அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி இவன் பக்கத்துல வந்தோடனே அவனோட பால துண்டா பிடிச்சு பிளாக் பண்ணி தள்ளி விட்டுறான். அக்காகி ஹானமிச்சி கிட்ட செமிஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் டங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி போதிச்சிரு, அந்த கேம்ல வந்துட்டு ரொம்பவே டஃபா தான் இருக்க போகுது. நான் வந்துட்டு இது எல்லாருக்கிட்டயுமே சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், குவாலிஃபைங்குள்ள நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்க கூடாது. இதுக்கப்புறம் வரப்போற கேம் தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. நம்ம டீம் வந்து நம்பர் 3 நம்பர் 4 எல்லாம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப் போனோம் அப்படின்னா முதல் 2 இடத்துல கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு அக்காகி சொல்றான். எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 வேணாம், இதெல்லாம் பாப்பா விளையாட்டு, நான் வந்துட்டு நம்பர் 1ல தான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். கோகுரேமே வந்துட்டு சொல்றான் இப்போதைக்கு 3 டீம் கன்ஃபார்ம் ஆயி போச்சு, யார் யார் செமிஃபைனல் சொல்லிட்டு இன்னும் ஒரு டீம் தான் கன்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்குது. கைனன் வெர்சஸ் டாக்குசானோ, இந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் 4th டீமா உள்ள வருவாங்க அப்படின்ட்டு கோகுரே சொல்றான். அதான் நமக்கே தெரியுமேடா, கைனன் டீம் தானே எப்படி ஈஸியா வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். இருந்தாலும் டாக்குசானுமே இதுவரை எந்த ஒரு டீம் கூடயும் தோக்கவே இல்லை, அவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல டீமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். நமக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது, நம்ம வந்து நம்மளோட பிராக்டிஸ் ரொம்பவே ஹார்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அடுத்து உங்க கேமை கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமா கோகுரே கிட்ட ஹானமிச்சி வந்துட்டு டாக்குசானோ வந்துட்டு ஒருவேளை வின் பண்ணி வராதா, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே வெளியே போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா கைனன் டீம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம், அந்த டீம் தான் வின் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேல நம்ம கூட டாக்குசானோ டீம் கூட பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டோமே, நம்மளே வந்துட்டு அவங்கள 3 பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கடிச்சோம். இத்தனைக்கு அப்ப வந்துட்டு நம்ம கிட்ட மிட்சி கிடையாது, ரியோட்டா கிடையாது. இதுல இருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால கைனன் டீம் எல்லாம் இவங்க கண்டிப்பா வின் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். அப்பதான் கோகுரே இன்னொரு விஷயத்தையுமே யோசிக்கிறேன். இப்ப டாக்குசானோ டீம்ல ஒரு புது சென்டர் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்திருக்கான, அவனோட பேர் வந்துட்டு ஓட்டா, அவனுமே வந்து ஜூனியர் ஸ்கூல்ல ஓ ஸ்கூல்ல படிச்சிருந்தானே, அதனாலதான் நீ அவனை பத்தி கொஞ்சம் கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த ஓட்டாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்குது. ஹானமிச்சி இந்த அனிமியோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணுட்ட ப்ரப்போஸ் பண்ணி செருப்படி வாங்கியிருப்பான் தெரியுமா, அந்த பொண்ணு யார் பேரை சொல்லியிருக்கோம், ஓட்டான்ற பேரை தான் சொல்லியிருப்பா. அந்த ஒரு பையனை தான் நான் வந்து லவ் பண்றேன், அவன் வந்து பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹானமிச்சிக்கு அந்த பாஸ்கெட்பால்ன்ற பேரை கேட்டாலே ரொம்ப கடுப்போட இருந்திருப்பான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஓட்டா வந்துட்டு இப்ப அந்த டாக்குசானோ டீம்ல மெயின் பிளேயராவே இருக்கிறான், அவன் தான் அங்க ஒரு கீ பிளேயர். ஹானமிச்சி வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறான். ஹானமிச்சி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 டீம்ல எந்த டீம் வந்தா என்ன, நான் தான் ஜீனியஸ் ஆச்சு, எந்த டீம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சு சமாளிக்க பாக்குறான். இப்போ டாக்குசானோ ஸ்கூல்ல வந்துட்டு காட்டுறாங்க. அங்க ஒரு பிளேயர் வந்துட்டு இந்த கேம்ல நடக்கிற அந்த ஷெட்யூல தான் பாத்துக்கிட்டு
வந்துகிட்டு இருக்கிறேன். நாங்க வந்துட்டு கண்டிப்பா கைனனை டிஃபீட் பண்ணிட்டு செமிஃபைனலுக்கு போவோம். செமிஃபைனல்ல ஹானமிச்சி நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பா மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டா தான் நினைக்கிறேன். சோகோகு டீம் இந்த பக்கம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹார்கோ எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்க மீட்டா வந்துட்டு எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த கைனன் டீம் என்ன அவ்வளவு பெரிய டீமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆமா, பின்ன 16 வருஷமா தொடர்ந்து எல்லா வாட்டியும் ஃபைனல்ஸ் வந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பா நம்ம டீம் விளையாட போறதுல ரொம்ப டஃப்பான ஒரு கேமா அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. அப்படின்னா டாகசோனை வின் பண்றதுக்கு சான்ஸே இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டா சொல்றான். ஒருவேளை கைனன் டீமை வின் பண்ணி டாகசோனை வந்தாங்க அப்படின்னா ஓட்டாக்கும் ஹானமிச்சிக்கு மறுபடியும் ஒரு ரைவல் ஸ்டார்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஹானமிச்சிக்கு யார் ரைவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா, அது வந்துட்டு ஹானமிச்சி இந்த ஓட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாகமியா சொல்ல வரப்ப எல்லாரும் இவங்க வாய மூடிடுறாங்க. என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சிடுறாங்க. கேம்குள்ள இப்ப பால் வந்துட்டு ஹானமிச்சி கிட்ட தான் இருக்குது. அவன் ஓடி வரப்ப உங்களோட பிராக்டிஸ் கேம்ல இவன் வந்துட்டு ஓடாக்கு அகைன்ஸ்டா லேண்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அதே மாதிரி ஓடாவும் அவனோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல அவனோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பராவே கிராஸ் பண்ணிட்டு வந்து பால் அக்யூரேட்டா ஷூட் பண்ணவுமே செய்யறான். நிறையவே பொண்ணுங்க ஃபேன்ஸ்மே வந்துட்டு அவனுக்கு இருக்கதான் செய்யறாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே ஒரு சைடு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அடுத்த ராலிலே ஓட வந்துட்டு இன்னுமே சூப்பரா பால ஸ்டீல் பண்ணிட்டு இப்ப முன்னாடி வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது கீழே வந்துட்டு கொஞ்சம் வேர்வை துளியா இருந்திருக்கும். அதுல வந்துட்டு தெரியாம காலை வச்சு அப்படியே ஸ்லிப் ஆயிடுறான். நீ ஓகே தானடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு இவன் பக்கத்துல போறாங்க. நான் வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எந்திரிச்சு நிக்கிறான். நல்ல வேலைடா கொஞ்ச நேரத்துல ஏதோ எங்களை பயங்கரமா பயன்படுத்திட்ட. நீ மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம டீம் என்ன ஆகுறது? நீ தான் நம்ம டீமோட கீ பிளேயரே வந்துட்டு, அதனால நீ வந்துட்டு உனையவே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத, ஒழுங்கா மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சொல்றான். அந்த பிளேயர் தான் வந்துட்டு இந்த டீமோட கேப்டனுமே. அந்த பிளேயர் இப்ப மத்த எல்லாருமே பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். நமக்கு வந்து நிறையவே ரூமர்ஸ் எல்லாம் கிடைக்க தான் செய்யுது. அதாவது கைனன் டீம் வந்துட்டு அவங்களோட அடுத்த கேம் நம்ம கூட நடக்கிற கேம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸ் போயிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்துட்டு அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எப்படி சோகோகு டீம் சோயோவை டிஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி நம்மளுமே கைனன் டீமை டிஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க கூட மாட்டாங்க. சோ கண்டிப்பா சோகோகு மாதிரி நம்மளுமே வந்துட்டு கைனன் டீமை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். சரி, இப்ப 5 நிமிஷம் எல்லாரும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கேம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். ஓடாவோட கேர்ள் ஃப்ரெண்டுமே அவனை பாக்குறதுக்காக வரா. பட் அவன் அந்த இடத்துல காணோம். சரி, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் ஸ்டெப்ஸ் பக்கத்துல நின்னு பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் ஓடி போய் அவன் பக்கத்துல போறா. அவன் வந்துட்டு அவனோட கால்ல ஏதோ பேண்டேஜ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவ கொஞ்சம் பயந்துடுறா. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, இது வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சுலுக்கான மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடா சொல்றான். நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்னை பத்தி எல்லாம் யோசிக்காத, நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடா சொல்றான். அப்படியே ஓடா வந்துட்டு ஒரு பழைய பிளாஷ்பேக் நினைச்சிருப்பான். ஆல்ரெடி இவன் வந்துட்டு வேற யாரோ அது மாதிரி கால்ல இடிச்சிருக்காங்க போல. அப்பவுமே வந்துட்டு இவனுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருந்து இருக்கு. அதே இடத்துல தான் இப்பவும் அவனுக்கு வந்துட்டு லைட்டா அடிபட்டு இருக்குது. அதனாலதான் அதை அவன் நினைச்சு பாக்குறான். இது வந்துட்டு சீக்கிரமே சரியாயிரும், நான் வந்துட்டு இப்படி டேப் சுத்தி லேண்டினாலே போதும், எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். ஆனா அவ ரொம்பவே பயந்து போயிட்டு, இல்ல நீ வந்துட்டு டாக்டர் பாக்குறதா நல்லது, ஏதாவது சீரியஸா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. இங்க பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் டாக்டரை பாத்துக்கிறேன், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திக்கிறான். அவன் எந்திக்கிறப்ப அவனுக்கு வந்து ரொம்ப வலிக்குது. அவன் இதை பத்தி இன்னுமே பயந்துடுறா. அவன் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்கறா, இல்ல நீ போய் டாக்டரை பாக்குறதா நல்லது, இந்த கேம் வந்து நீ இப்ப எதுவும் விளையாடலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. முதல்ல கையை விடு, இந்த மாதிரி சின்ன இன்ஜுரிக்கெல்லாம் நான் என்ன கிவ் அப் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நான் கைனன் டீமை டிஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹானமிச்சி கூட ரீமேட்ச் லேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடா சொல்றான். என்னது ஹானமிச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேட்கறா. ஆமா, ஹானமிச்சி கூட ஆல்ரெடி நாங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச் லேண்டோம். அவன் வந்தப்ப அவனுக்கு வந்துட்டு எதுவுமே விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் ஹானமிச்சியை பார்த்தோன்னே நீ எதுக்குற பேஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருக்க, பேஸ்கெட் பாலுக்கு நீ ஒரு இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இது கேட்டு ஹானமிச்சி ரொம்பவே கடுப்பாய் அவனை வந்துட்டு அடிக்கவே போயிடுறான். அந்த பொண்ணு தான் வந்துட்டு தடுக்கிறா. நான் வந்துட்டு திரும்பவும் சொல்லுவேன், பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் சொல்றான். ஆனா அவங்க கூட ஹானமிச்சி பிராக்டிஸ் கேம் விளையாடுறப்ப உண்மையிலேயே நல்லா விளையாண்டுருப்பான். அந்த கேம்ல நாங்க வந்துட்டு தோத்துட்டோம், அதனாலதான் ஒரு நாள் நான் என்னைக்காவது ஹானமிச்சிக்கு அகைன்ஸ்டா லேண்டே ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடா சொல்றான். அப்படியே ஓடா அந்த பொண்ணை பார்த்துட்டு இதை வந்துட்டு என்னோட கேப்டன் கிட்டயோ என் டீம்மேட்ஸ் யார்கிட்டயுமே நீ வந்துட்டு சொல்லிடாத, அவங்க வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு நைட்டே ஹானமிச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ஹானமிச்சி அடுத்த கேம்ல நாங்க வந்துட்டு உங்ககிட்ட ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அதுதான்டா, இதுவரை 5 கேம் நடந்திருக்கு, 5 கேம்லயுமே 5 ஃபவுல் வாங்கிட்டு 5 கேம்லயும் நீ வெளியே வந்துட்ட, அதனால 6வது கேம்ல அந்த ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி ஏன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாகமியா சொல்றான். இதை கேட்டுட்டு ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. மீட்டோமே வந்துட்டு ஆமா எங்க கிட்ட ஹார்கோமே ஒரு விஷயத்த சொன்னா, டாகசோனோ டீமால எப்படியும் கைனன் டீமை வின் பண்ணிக்க முடியாது, அதனால ஓடா வந்துட்டு ரொம்பவே பாவம், அவன் வந்துட்டு உன் கூட ஃபேஸ் ஆஃப் பண்றதுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னதான் அவன் தோத்தாலுமே அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் வந்து நல்லா சியர் பண்ணுவா. ஆனா இங்க ஒருத்தன் தான் எப்பவும் போல ஒன் சைடாவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டாகமியா சொல்லிடுறான். ஏன்டா இப்ப இவங்கிட்ட இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதறிடுறாங்க. இவனுமே வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுறான். டேய் இவங்கிட்ட இருந்து அடிச்சே கொண்டுருவான், வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. ஹானமிச்சி பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். டாகமியா அதுல பாதியிலே கீழே விழுந்துறான். டாகமியாவை துண்டு அப்படியே தரையோட சேத்தாப்புல இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஓடி போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்லயே வந்துட்டு ஓடாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்டா ஹானமிச்சியை கூப்பிடுறா. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி திரும்பி பாக்குறான். அது வந்துட்டு ஓடாவோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவ பேர் வந்துட்டு யோகோ. ஹானமிச்சி திரும்பி நின்று அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க, இந்த இடத்துக்கு ஹார்கோ வந்தா வேற லெவல்ல இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நியார பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹார்கோ தான் இவங்களை கூப்பிடுறா, என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே பதறி போச்சு. மீட்டோ வந்துட்டு ஹார்கோ நீ என்ன இன்னும் வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இப்பதான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ கேக்குறா. ஹார்கோ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அங்க ஹானமிச்சி நின்னுக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிடுறா. ஹானமிச்சிக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே பயந்து போயிடுறான். என் பக்கத்துல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஹார்கோ என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மூஞ்ச மூடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹானமிச்சி ஓடாகான ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு வருமா இல்ல அப்படின்னா சோகோக்கு வெர்சஸ் கைனன் டீம் தான் வருமான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்
எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் guys.